Hi friends, welcome to Zion. டொனால்ட் ட்ரம்ப் ஜூன் 14th 1946ல நியூயார்க்கில் பிறந்தார். யுனைடெட் ஸ்டேட்ஸோட 45th பிரசிடெண்ட்டாக இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 2024ல் கமலா ஹாரிஸ்க்கு அகேன்ஸ்டாக நின்று தற்போதைய பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகிருக்காரு. அமெரிக்கா வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சது டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் மேலே பல கேஸ் இருந்தாலும் நிறைய பேரோட ரோல் மாடலாகவும் பிஸ்னஸ் உலகத்தில் பல பேருக்கு முன்னுதாரணமாகவும் இப்போவும் திகழ்ந்துட்டு வராரு. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரான உலகத்தில் பல பேரோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய லீடரான டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, டொனால்ட் ட்ரம்ப், அ பில்லியனியர். டொனால்ட் ட்ரம்ப் பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன், அதாவது அவரோட பிஸ்னஸ்க்கே ஒரு பெரிய முதுகெலும்பாக இருந்தார். இவரோட பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு எதிரியும் சரி தோல்வியும் சரி கம்மியாக இருந்தது கிடையாது. ஆனால் தன்னோட சாம்ராஜ்யத்தை ஒரு சின்ன விஷயத்துலேருந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக உருவாக்குன பெருமை எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் சேரும். யுஎஸ் எக்கானமியில் 1990 நடந்த ரெசஷனில் ட்ரம்ப்போட பிஸ்னஸ் பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் இவர் தன்னோட ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியவும் தன்னோட 282 ஃபுட்டான யாட் ஷிப்பையும் அவரோட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் 3வது டைம் பேங்க்கில் அடமானம் வச்சுருந்தார். அப்போதைய நெட்வொர்த்தான 1.7 பில்லியன்லேருந்து -900 மில்லியனுக்கு இவரோட சொத்து மதிப்பு போச்சு. ஆனால் ட்ரம்ப்போட தற்போதைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $5.5 பில்லியன். நம்பர் 2, டொனால்ட் ட்ரம்ப், அ டெலிவிஷன் சூப்பர் ஸ்டார். 2000க்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ்மேனாக மட்டும் தெரிஞ்ச டொனால்ட் ட்ரம்ப் 2000ல் அப்ரென்டிஸ் என்ற ஒரு ரியாலிட்டி டிவி ஷோவை ஹோஸ்ட் பண்ணார். இந்த டிவி ஷோ ஒவ்வொரு மக்களோட வீட்லேயும் கிட்டத்தட்ட 14 சீசனாக கன்சிடர் பண்ணி அமெரிக்கன் மக்களுக்கு நிறைய ஒரு சூப்பர் ஸ்டாராக இவர் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. 1989ல் ட்ரம்ப்பை மில்டன் பிராட்லி கம்பெனி கூட சேர்ந்து ஒரு போர்டு கேமை ட்ரம்ப் கேம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது நம்ம விளையாடுற ரியல் எஸ்டேட் போர்டு கேமான மோனோபாலியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ராப்பரான சேல்ஸ் இல்லாதனால இந்த கேமை சீக்கிரமாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரியாலிட்டி டிவி ஷோ வந்ததுக்கப்புறம் இந்த போர்டு கேம் த ட்ரம்ப் சேல்ஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆச்சு. நம்பர் 3, ட்ரம்ப், ஏர்லி பாலிட்டிக்ஸ். ஆரம்ப காலத்தில் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் 1980ல் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருந்தார். ஆனால் 2000ல் திருப்பியும் தேர்ட் பார்ட்டியில் சேர்ந்து அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் மறுபடியும் 2016ல் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் நின்று பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜாயின் பண்ணி பிரசிடெண்ட்டாகவும் எலெக்ட் ஆனார். நம்பர் 4, பேங்க்ரப்சி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 டைம் டொனால்ட் ட்ரம்ப்போட பிஸ்னஸ்க்கு பேங்க்ரப்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அட்லாண்டிக் சிட்டியில் இருக்கிற அவரோட கெசினோக்கு தான் இந்த 6 டைமும் பேங்க்ரப்சி இஷ்யூ ஆகிருக்கு. 1991லேருந்து 2009 வரைக்கும் இந்த இஷ்யூ பண்ண 6 பேங்க்ரப்சியில் ஒரு டைம் கூட டொனால்ட் ட்ரம்ப் பர்சனலாக எந்த விதமான பேங்க்ரப்சியும் ஃபைல் பண்ணது கிடையாது. நம்பர் 5, இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபேமிலி. ட்ரம்ப் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறதே தவிர்ப்பார். ஏன்னா அவரோட பிரதர் ஃப்ரெடி 43 வயசில் ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆகி இறந்து போனதுனால அவர் ஆல்கோஹால் குடிக்கிறதே தவிர்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இவருக்கு நடந்த 3 கல்யாணத்தில் இவருக்கு 5 குழந்தைங்க இருக்குது. டொனால்டு ஜூனியர், இவாங்கா, எரிக், டிஃபனி, பேரோன். இவரோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் இவரோட ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு.